பிக் பாஸ் ஐஷோ ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அதில் ரசிகர்களோட ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிக் பாஸை பற்றியும் பிக் பாஸில் உள்ள நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஐஷோ என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டியை நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். நான் எங்கே போனாலும் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, என்ன பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நிறையவே நெகட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஆனால் போக போக எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நீங்கள் இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இப்படி இருந்திருக்கணும்னு சொல்கிறது எல்லாமே நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அவங்க என்னை கமெண்ட் பண்ணாலுமே நல்ல விஷயத்துக்காக தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அதை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பாசிட்டிவாக தான் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பிளேயர், ஸ்ட்ராங்கான பிளேயர்னா யாரை சொல்லுவீங்கும் போது மாயாவை சொல்லியிருந்தாங்க. மாயாவை ஏன் நான் ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்கிறேன்னா, அங்கே இருந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றினது எல்லாமே மாயா தான். அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு, பீப்புளை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேமை மாற்றி ரொம்பவே சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. இதே போல் அர்ச்சனா அண்ட் விசித்ரா மேம் இவங்க ரெண்டு பேருமே மக்கள்கிட்ட தம்ம எப்படி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்க 3 பேருமே ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னா யாருன்னு கேட்டதுக்கு, பிக் பாஸ் வீட்டில் மட்டும் இல்லை, வெளியே வந்ததுக்கு அப்புறமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பர்சன்னா அது பிரதீப் தான். அவர்கிட்ட நான் நல்லாவே பழகியிருந்தேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் ரொம்பவே நல்லபடியாக பழகிட்டு இருக்கேன். அவர்கிட்ட டெய்லியுமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தாங்க. மேலும் ஐஷிக்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சுன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பொய்யா இருந்தாங்க, நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண பர்சன் யாருன்னு கேட்டதுக்கு, அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு நாள் நடிக்கலாம், 2 நாள் நடிக்கலாம், 30 நாள் 40 நாள் தாண்டினதுக்கப்புறம்லாம் நடிக்கலாம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். மேபி ஒரு சின்ன சண்டையை பெருசாக நாங்கள் எக்ஸாக்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் ஆக்டிங் பண்ணுற மாதிரி தோணியிருக்கோம். ஆனால் அது கிடையாது, எல்லாருமே உண்மையாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம்னா என்னன்னு கேட்டதுக்கு, பிக் பாஸில் தான் என் வாழ்க்கையை நான் கற்றுக்கிட்டேன். யாரையுமே பார்த்தோன்னே நம்பிடக்கூடாது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதை தாண்டி ஒருத்தவங்க சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை நான் பிக் பாஸில் தான் கற்றுக்கிட்டேன். என் லைஃப்லேயே பிக் பாஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிக் பாஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டில் மறுபடியும் என்னை இருக்க சொன்னாங்க அப்படின்னா 100 நாள் என்ன 200 நாள் ஆனாலுமே நான் இதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் இருக்க ரெடி. பிக் பாஸை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிக்சன் கூட பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. இந்த இன்டர்வியூவில் கூட நிக்சனை பற்றி பெருசாக எதுவும் பேசலை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.